நம்ம குடும்பத்தோட மூத்த புள்ளல நீங்க. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாருக்கும் ஆறுதலா இருந்து நீங்க தான் குடும்பத்தை பாத்துக்கணும். அப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காருல்ல, அழாதீங்க என்ன, அழாதீங்க. முருகா, நீ அழாதடா. அவரு எங்கேயும் போயிடலப்பா, இங்க நம்ம கூட தான் இருக்காரு. அழாத துளசி, அழாத. அவர் எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்காரு, திரும்பி வந்துருவாருன்னு நினைச்சுக்குவோம். ஆமா, அப்படிதான் நினைச்சாகணும். அவருக்கு ஒண்ணும் இல்லம்மா, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, நீ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். நீ உடம்ப பாத்துக்கோ, நீ வீட்டுக்கு கிளம்பு. இல்லம்மா, நான் இங்க இருக்கேன். உங்களை விட்டுட்டு நான் எப்படிம்மா போவேன்? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நீ உன் வீட்டுக்கு போ. சொல்றத கேளு. நீ இங்க இருந்தனா என்ன பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருப்ப. நீ போ, போய் உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ். இல்ல அஞ்சலி, உன் வயித்துல நம்ம குடும்பத்தோட வாரிசு வளருதுல, அது ரொம்ப முக்கியம்மா. நாம கஷ்டப்படுறதால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மா சொல்றத கேளு, நீ போ. சொல்ற பேச்ச கேளு அஞ்சலி. உங்க அப்பாவே உனக்கு குழந்தைய வந்து பொறுப்பாருமா. அழாத, அழாத. அஞ்சலி, இல்ல வேணா, நான் வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். வேற பிளானா? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போறது தானங்க சரி. வேணா அஞ்சலி, நீ சொன்னா கேள. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாலே பயப்படுறீங்க? என்ன, நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? இல்ல நீங்களே அவங்கள மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஏய் அஞ்சலி, என்ன பேசுற? எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுற? ஸ்டேஷனுக்கு போனா பத்திரிக்கை மீடியான்னு விஷயம் லீக் ஆகும். எனக்கு இப்படி ஒரு அம்மா இருக்கிறது யாருக்குமே தெரியாது அஞ்சலி. அவங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சா அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வரும். பிசினஸ்ல நிறைய எதிரிங்க இருக்காங்க, அவங்க என்னோட வீக்னஸை யூஸ் பண்ணிக்க பாப்பாங்க. சரி, அவங்க போட்டோ ஏதாவது இருந்தா கூட நான் போய் விசாரிக்கிறேங்க. போட்டோ? உங்க அம்மா போட்டோ கூட உங்ககிட்ட இல்லையா? இல்ல அஞ்சலி, அது எனக்கு நினைவு தெரிஞ்ச கொஞ்ச நாள்லயே அவங்க மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அந்த பயத்துல நான் எடுக்காம விட்டுட்டேன். என்னங்க இந்த காலத்துல பெத்த தாயோட போட்டோ இல்லைன்னு சொல்றீங்க? அவங்க மனநிலை சரியில்லாம இருக்கிறதுக்கும் போட்டோ எடுக்காம இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அஞ்சலி, நீயே பாத்திருக்கல, அவங்க நிலையாவே இருக்க மாட்டாங்க, அங்க எங்கன்னா அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, நான் பழைய போட்டோ ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். அதை வச்சு இப்ப இருக்கிற மாதிரி ஏதாவது மேனேஜ் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். ஓகே? அப்புறம் அஞ்சலி, இங்க பாரு அஞ்சலி, நீ மாசமா இருக்க. இந்த நேரத்துல இதை பத்திலாம் நீ யோசிக்கவே கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும். ஏங்க
எங்க அப்பா இறந்துட்டாரு. உங்க அம்மாவையும் காணும். நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்ப வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? அஞ்சலி, நான் நல்லவன் தான். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அஞ்சலி. ப்ளீஸ், இப்போ நீ நம்ம குழந்தைய பத்தி மட்டும் யோசி. இந்தா இத குடி. அ, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் கிட்ட நான் பேசிக்கிறேன். ம், இந்தா ஜூஸ் குடி. ம். என் பேகு. ஓ, அங்க இருக்கா?